Welcome to my channel. நான் உங்கள் சஹானா. இன்றைக்கு இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு எப்படி இந்த பிரைடி மயில் செய்கிறேன்னு உங்களுக்கு காட்டப்போகிறேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ நான் என்ன செய்கிறேன்னா, முதல்ல கம்பாஸில் லைனிங் எல்லாம் போட்டுட்டு அதுக்கப்புறமா தான் படம் வரைய தொடங்க போகிறேன். இதில் பார்த்தீங்கன்னா நான் ஒரு மயில் வரைஞ்சிருக்கிறேன். இப்போ இந்த மயிலை நான் பிரைடியாக எப்படி செய்கிறேன்னு உங்களுக்கு காட்ட போகிறேன். சாரி ஃப்ரெண்ட்ஸ், நான் பிரைடி எப்படி செய்கிறேன்னு ஸ்டார்டில் இருந்து வீடியோ எடுக்கல. இப்போ நான் பாதியில் தான் எடுத்து போட்டிருக்கேன். இதில் இருந்து நீங்கள் பாருங்கள் எப்படி செய்கிறேன்னு. மயில் படம் வரைஞ்சதுக்கு பிறகு அதுக்கு நான் இப்போ ஸ்ட்ரக்சர் பேஸ்டால் டிசைனிங் கொடுக்க போகிறேன். நான் இப்போ இதுக்கு பாவிக்கிற பேஸ்ட் வந்து ஸ்ட்ரக்சர் பேஸ்ட்டுன்னு சொல்லுவாங்க. இது வந்து நீங்கள் ஒரு ஹோபி கடையில் வாங்கலாம், இல்லாட்டி இது நீங்கள் செல்வாவும் செய்யலாம். அதை எப்படி செய்கிறேன்னு யூடியூப்லேயும் இருக்குது, நீங்கள் அதை பார்த்து செய்யுங்க. இதில் நான் என்ன செய்கிறேன்னா, கொஞ்சம் தண்ணிக்குள்ளே ப்ரஷ் ஈரமாக்கிட்டு அந்த கொடுத்த டிசைனை வந்து நான் இப்போ இதில் ப்ரஷ்ஷால் நீட்டாக்கி கொண்டு வரேன். இந்த பிரைடி மயிலை நான் ஒருவருக்கு கிஃப்டாக கொடுக்கறதுக்கு செய்கிறேன். எனக்கு ரொம்ப நாளாக ஐடியா இருந்தது ஸ்ட்ரக்சர் பேஸ்டால் ஏதாவது செய்யணுமெண்டு. அப்புறமாவா எனக்கு இந்த மயில் ஐடியா வந்தது. ஸோ இதுதான் எனக்கு ஃபர்ஸ்ட் டைம் நான் ஸ்ட்ரக்சர் பேஸ்ட்டை என்னுடைய பெயிண்டிங்குக்கு யூஸ் பண்ணுறது. ஃபைனலி ஸ்ட்ரக்சர் பேஸ்டால் பிரைடி பெயிண்டிங் செய்தால் நல்ல வடிவாக வரும். அதே நேரம் ரொம்ப பொறுமையும் வேணும், ஏனென்றால் இது நீட்டாக செய்ய வேண்டிய வேலை. இப்போ நான் ஒவ்வொரு மயில் ரகையும் பிரைடி எஃபெக்ட்டுக்கு செய்து கொண்டிருக்கிறேன். கொஞ்சம் கொஞ்சமாக ஸ்ட்ரக்சர் பேஸ்ட்டை பூசிட்டு பிறகு ஈர ப்ரஷ்ஷால் அந்த டிசைன் எடுத்துட்டு அதுக்கப்புறமா கொஞ்சம் காய விடணும். காய விடாட்டி வந்து நீங்கள் அதுக்கு மேலே ஸ்ட்ரக்சர் பேஸ்ட் பூசினீங்கன்னா அது ஒட்டி பிடிக்க மாதிரி வரும், அந்த டிசைன் வராது. ஆனால் நீங்கள் ஏதாவது பட்டன் வரையணும் என்றால் நீங்கள் காயறதுக்கு முதலே வரையணும். காஞ்ச பிறகு அதுக்கு மேலே உங்களால் மறுபடியும் அந்த பட்டனை வரைய முடியாது. இப்போ நான் ப்ரஷ்ஷாலவே அந்த மயில் இறகு டிசைனை நான் வரைகிறேன். இது செய்த பிறகு நான் இதை கொஞ்ச நேரம் காய விட போகிறேன். கொஞ்ச நேரம் காஞ்சதுக்கு பிறகு நான் இப்போ அடுத்த மயில் இறகு டிசைனை பூசுகிறேன். இப்போ நான் அந்த ஸ்ட்ரக்சர் பேஸ்ட் பூசின பிறகு மறுபடியும் அந்த ஈர ப்ரஷ்ஷால் டிசைனை நீட்டாக்கி கொண்டு வரேன். வரைஞ்சி கொண்டிருக்கிறத நீங்கள் பாருங்கள். அதுக்குள்ளே நான் கொஞ்சம் என்னை பற்றி உங்களுக்கு சொல்கிறேன். பெயிண்டிங் வரைகிறது வந்து என்னுடைய ஹாபி. அது நான் சின்ன வயசில் செல்வா கற்றுக்கொண்டது. ஸ்டார்ட்டில் நான் பேப்பரும் பென்சிலும் தான் ஸ்டார்ட் பண்ணினது. அதுக்கப்புறம் தான் ஃபர்ஸ்ட் டைமாக கலர் பென்சிலால் கலரிங் கொடுக்க பழகினேன். நான் சின்ன வயசில் சரியான க்ரியேட்டிவ். எப்போவுமே ஏதாவது செய்து கொண்டே இருப்பேன். ஏதாவது புதுசாக கண்டுபிடிக்க செய்து பார்ப்பேன்.
அது பேப்பரோ பென்சிலோ இல்லை வரைகிறதோ என்னவா இருந்தாலும் அதை நான் செய்து பார்ப்பேன். ஒரு ஐடியா வந்து மைண்டுக்குள்ளே எனக்கு வரும், அதை எப்படியாவது நான் செய்வேன். ஆனால் பெயிண்டிங்கை மட்டும் நான் லேசாக தொட்டதில்லை. ஏனென்றால் வரைஞ்ச படத்தை பெயிண்டிங் பண்ணி அதை பழுதாக்கிடுவேணும்னு எனக்குள்ள ஒரு பயம் ஒன்று இருந்தது. அப்படி இருந்தும் ஒரு நாள் என்னால் முடியும், மேபி ட்ரை பண்ணி பார்ப்போம் என்று நான் ஒரு நாள் ஒரு புத்தரோண்டு பெயிண்டிங்கால் வரைஞ்சேன். அது ஃபைனலி ரிசல்ட் வந்து உண்மையாக வடிவாக வந்தது. அதுக்கப்புறம் தான் எனக்கு தெரிஞ்சது, ஓகே என்னால் பெயிண்டிங்காலையும் வடிவாக வரைய முடியும் என்று. அதுக்கப்புறமா தான் நான் நிறைய படங்கள் பெயிண்டிங்காலையும் வரைய ஸ்டார்ட் பண்ணினேன். இப்படியே வீட்டிலே பெயிண்டிங் எல்லாம் வரைஞ்சி கொண்டு இருந்த டைம்லாம் என்னுடைய பக்கத்து வீட்டு மனுஷி வந்து என்னுடைய பெயிண்டிங்கையும் என்னுடைய டேலண்ட்டையும் பார்த்துப்பட்டு கேட்டால், ஏன் என்னுடைய பெயிண்டிங்கை கொண்டே கண்காட்சியில் கொழுவல்லண்டு. பிறகு அவங்க மூலமாக தான் எனக்கு ஒரு சான்ஸ் கிடைச்சது, ஒரு கண்காட்சியில் என்னுடைய பெயிண்டிங்கை கொண்டு கொழுவுறதுக்கு. அந்த கண்காட்சியில் என்னுடைய பெயிண்டிங்கை கொண்டு கொழுவுறதா இருந்தால் என்கிட்ட 20 பீஸ் பெயிண்டிங் இருக்கணுமாம்ன்ட்டு அங்கே சொன்னாங்க. ஸோ 20 பீஸ் பெயிண்டிங் என்கிட்ட இல்லாதபடியாக நான் உண்மையாகவே அப்போ தான் பெயிண்டிங்கே பண்ண ஸ்டார்ட் பண்ணினேன். 3 மாத டைமுக்குள்ளே நான் 20 பீஸ் பெயிண்டிங் வீட்டில் இருந்து வரைஞ்சேன். ஃபைனலி 20 பீஸ் பெயிண்டிங் எல்லாம் முடிந்த பிறகு என்னுடைய பெயிண்டிங்கை கொண்டு அந்த கண்காட்சியில் வச்சேன். வச்சு அடுத்த நாளே எனக்கு ஒரு மெசேஜ் வந்தது, யாரோ என்னுடைய பெயிண்டிங் வாங்குறதுக்கு ரெடியாக இருக்காங்களாமண்டு. இப்படித்தான் வேறு வேறு கண்காட்சியில் என்னுடைய பெயிண்டிங்கை கொண்டே வச்சு கொஞ்சம் கொஞ்சமாக வீழ்பட்டது. அதுக்கப்புறமா தான் என்னுடைய இன்ஸ்டாகிராமில் நான் ஆர்ட்டுக்குன்ற ஒரு ஐடி ஓப்பன் பண்ணி என்னுடைய பெயிண்டிங் எல்லாம் அதில் போட்ட பிறகு எனக்கு அதில் இருந்து வேறு வேறு ஆர்டர்கள் வந்தது. ஃபைனலி இது என்னுடைய ஹாபி மட்டும் இல்லை, இது இப்போ என்னுடைய வேலையாக போச்சு. இப்போ எனக்கு வர ஆர்டர்கள் வந்து ஒரு கல்யாண வீட்டுக்கோ இல்லை ஒரு ரிசப்ஷனுக்கோ இல்லை இப்போ லேட்டஸ்ட்டாக பர்த்டே ஃபங்க்ஷனுகளுக்கு வைக்கிறதுக்கு ஒரு வெல்கம் சைன், இதுதான் இப்போ எனக்கு ஆர்டராக வருது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ நான் ஸ்ட்ரக்சர் பேஸ்டால் மயில ட்ரைடியாக எடுத்துட்டேன். இப்போ நான் என்ன செய்கிறேன்னா ஒயிட் பெயிண்டிங்கால் பேக்ரவுண்டுக்கு இப்போ கலர் கொடுத்து கொண்டு இருக்கேன். இப்போ சில பேர் யோசிக்கலாம், ஏற்கனவே ஒயிட்டாக தானே இருக்குது, எதுக்கு இப்போ மேலால் ஒயிட் பூசுறேன்னு. அது ஏனென்றால் கொடுத்த லைனிங்கை மறைக்கிறதுக்காண்டி தான் இப்போ நான் ஒயிட் பூசிக்கொண்டு இருக்கேன். சாரி ஃப்ரெண்ட்ஸ், வீட்டில் 2 கிளிகள் வளர்க்குறேன். சில நேரங்களில் அவங்க பேக்ரவுண்டில் சத்தம் போடுவாங்க. அவங்கள நான் உங்களுக்கு வேறொரு வீடியோவில் கண்டிப்பாக காட்டுவேன். இந்த ஒயிட் பெயிண்ட் பூசின பிறகு கொஞ்சம் காய விட்டுட்டு அதுக்கு பிறகு தான் நான் மயிலுக்கே கலர் கொடுக்க போகிறேன். அதை நான் உங்களுக்கு அடுத்த வீடியோவில் ஃபுல்லாக காட்டுவேன். அது வரைக்கும் நீங்கள் இந்த வீடியோ பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். நாம் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். தேங்க்யூ, பை பாய்.